அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் மார்கழி அமாவாசையில் அதிர்ஷ்டம் பெருக்க இந்த 5 பொருட்களை மட்டும் நாம் தானமாக கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் முக்தியை பெறுவதற்குமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக சிறப்புக்குரியது. இந்த நாட்களில் சில முக்கியமான பொருட்களை தானம் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் நீங்குவதுடன் அதிர்ஷ்டம் பெருகி கொண்டே இருக்கும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுது. பித்ருபட்சத்திற்கு இணையான அமாவாசை என சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி அமாவாசை இந்த ஆண்டு 19ஆம் தேதியன்று வருவதால் முன்னோர் வழிபாட்டிற்கு இந்த நாட்களில் தர்ப்பணம் சித்தாந்தம் போன்றவற்றை நாம் முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்வதுடன் முன்னோர்களின் ஆசைகளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு 5 முக்கியமான பொருட்களை நாம் தானம் செய்வது மிகவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மார்கழி மாதம் குளிரான மாதம் என்பதால் இந்த குளிரில் இருந்து உடலை பாதுகாக்கும் வகையில் போர்வை கம்பளி போன்றவை சாலையோரம் வசிப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தானமாக அளிப்பதால் பெருமாளின் அருள் கிடைக்கும். துன்பத்தில் இருந்து ஒருவரை காப்பது என்பது தெய்வத்திற்கு செய்யும் நேரடி துண்டாக இருக்கு. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலும் இருந்து விடுபட முடியும். மனதிற்கு இது அமைதியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி அமாவாசை நாட்களில் கருப்பு எள் வெல்லம் இந்த பொருட்களை தானமாக கொடுப்பது முக்தியை அடைவதற்கு மட்டுமின்றி சூரிய பகவானின் அருளை பெறுவதற்குரிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த நாட்களில் கருப்பு எள் மற்றும் வெல்லம் ஆகியவற்றை தானம் செய்வது மிகவும் உயர்வான ஒரு தானமாக கருதப்படுது. கருப்பு எள்ளை தானமாக அளிப்பதில் சனியால் ஏற்படும் உடல் உபாதைகளில் இருந்து விடுபட முடியும். அத்தோடு முன்னோர்களின் ஆசைகளும் கிடைக்கும். அதே போல் வெள்ளத்தை தானம் அளிப்பதால் ஜாதகத்தில் சூரியனுடைய நிலையை பலப்படுத்த முடியும். இதனால் மதிப்பு மரியாதை உயரும், கௌரவ பதவிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி அமாவாசை என்று நெய் தானம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் நெய் கலந்த உணவுகள் அல்லது அன்னதானம் செய்வது நல்லது. இது சந்திரன் மற்றும் சனி பகவானுக்குரிய பொருளாகும். இவற்றை நாம் தானமாக அளிப்பதால் மனதில் தெளிவு, துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவை கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். குழப்பமான விஷயங்களில் தெளிவான முடிவுகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்கழி அமாவாசையில் தண்ணீர் தானம் மிகவும் சிறந்த ஒரு தானியங்களில் ஒன்று. இந்த தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்ப நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அத்தோடு சிறிய அளவிலாவது வெள்ளியை வாங்கி தானமாக அளிப்பது நல்லது. வசதி உள்ளவர்கள் வெள்ளி தானம் அளிக்கலாம். வெள்ளி சுக்கிரன் மற்றும் சந்திரனுக்குரிய உலோகமாகும். சந்திரனை மனோகாரணன் என்பாங்க. இதனால் அவருக்குரிய உலோகத்தை தானமாக அளிப்பது போல மன அழுத்தத்தில் நீங்கும். தெளிவான நல்ல ஒரு முடிவு எடுக்க அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி அமாவாசை என்று நவ தானியங்களை தானமாக அளிப்பது மிகவும் நல்லது. 9 வகையான தானியங்களை தானம் செய்ய முடியாவிட்டாலும் அரிசி கோதுமை போன்ற ஏதாவது ஒரு 7 வகையான தானியங்களை தானம் அளிக்கலாம். இந்த தானியத்தை நம்ம தானம் அளிப்பதால் நம்முடைய எந்த காலத்திலுமே வீட்டில் உணவுக்கோ செல்வத்திற்கோ கொஞ்சமும் குறைவு ஏற்படாது. வேலையில் தொடர்ந்து தடைகள், தொழிலில் நஷ்டம் ஆகியவற்றை சந்திப்பவர்கள் அமாவாசை என்று தானியங்கள் தானம் செய்வதால் சிறப்பான வாழ்க்கை அமையும். புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் மார்கழி அமாவாசையில் நம்ம இந்த பொருட்களை நம்ம தானமாக அளிப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மார்கழி அமாவாசை அன்று இல்லாதவர்களுக்கு உணவு அல்லது ஆடைகளை தானமாக அளிப்பதால் கர்மாக்கள் நீங்கும். குளிருக்கு இதம் தரக்கூடிய ஆடைகள், போர்வை, சத்தான உணவு ஆகியவற்றை தேவைப்படுபவர்களுக்கு வழங்குவதால் வாழ்க்கையில் நம்மை துன்புறுத்தும் கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு அதிர்ஷ்டத்தை பெற முடியும். கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபடும் பொழுது எதிர்மறையான விஷயங்களும் வாழ்க்கையில் இருந்து நீங்கும். அமாவாசை அன்று அரிசி தானியங்கள் ஆகியவற்றை தானம் அளிப்பதால் செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை அமையும். தானியங்கள் பெருக்கும் மற்றும் செல்வத்தின் அடையாளமாகும். இவற்றை தானமாக அளிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ஏற்படும்.
அரிசி, கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் கோவில்களுக்கு, சேவை மையங்களுக்கு தானமாக அளிக்கும்போது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த போன்ற பொருட்களை நம்ம அமாவாசை என்று தானமாக அளிப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. பொதுவாக ஆன்மீக நெஞ்சங்களுக்கு நம்ம இது போல பொருட்களை தானமாக அளிப்பதும் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் பணப்பிரச்சனை, கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடப்படுத்துகிறது என்றால் இந்த பிரச்சனைகளை குறைக்க நீங்கள் இது போல செய்து வருவதும் நல்லது. மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. அதனை குறிக்கும் வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி என பகவத்கீதையில் கூறியிருக்காரு. இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இரவு 8:30 மணியில் இருந்து 9 மணி வரை மஞ்சள் துணியில் 1 கைப்பிடி அளவு உப்பு, 1 துண்டு விரலி மஞ்சள் மற்றும் 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து நன்கு மூடி போட்டு கொள்ளுங்கள். பின்னர் அந்த வீட்டின் பூஜை அறை வைத்து விளக்கு ஏற்றி மனதார லட்சுமி தேவியை நினைத்து அடுத்த வருடத்திற்குள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மற்றும் கடன் சுமைகள் அனைத்துமே நீங்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை என்று செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் நீங்குவதை நீங்கள் கண்குளிர பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்குது. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருவது, அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்வது. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க. எனவே தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து நாம் அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் இது நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை அன்று உலகம் இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை அன்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவ காருண்யமாக இருக்குது. சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால் நாம் நெற்றிக்கண் பலப்படுகிறது. இதனால் அமாவாசை சாஸ்திரங்கள் மந்திர ஜபங்கள் ஆரம்பிக்கிறதாகும். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பூஜைகள், அதிர்ஷ்டமான பூஜைகள் அமாவாசை என்று நடத்தப்படுவதாக சொல்லப்படுது. வீட்டு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவு அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை, பிரிது, தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றுக்கு குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் இடத்துல செய்யலாம். வீட்டிலும் செய்யலாம். அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதிகளில் நீராடலாம். அமாவாசை அன்று காலை சூரிய உதத்தின் போது கடலில் எடுக்கப்படும் நீரை கொண்டு நாம் தர்ப்பணம் கொடுப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு அமாவாசை அன்று நாம் காகத்திற்கு உணவு வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. பாவங்களை போக்கும் நாளாக, சிறப்பான நீராடலுக்குரிய நாளாக போற்றப்படுது. இதன் காரணமாக பல சிவாலயங்களில் அமாவாசை தினத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னோர்கள் கடன் தீர்ப்பதற்கு அமாவாசை நாள் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. அமாவாசை தினத்தில் நாம் இது போல செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று. மார்கழி மாதம் முக்தி அடைவதற்கு மட்டுமின்றி நாம் சூரிய பகவானின் அருளை பெறுவதற்குரிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் நாம் அமாவாசை நாட்களில் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி நாம் வீட்டில் பூஜையை செய்து முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நம்மளால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுப்பது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.